ஹலோ மக்களே, ஜூலை 4ஆம் தேதியோட சலங்கியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிடுவ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வர்வாலா சீரியலும் மேகா சந்தேசம் சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு அபூர்வா என்ன திட்டம் போட்டு நம்ம ககன் பூவியை நிரந்தரமா பிரிச்சுட்டாங்க. அதாவது டிவோர்ஸே கொடுக்குற நிலைமைக்கு வந்துருச்சு. இது என்ன நடந்துச்சு, ககன் என்ன முடிவெடுத்தாரு, இதை பத்தின ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க கரெக்டா நம்ம சிவா பூர்ணி கழுத்துல தாலி கட்ட போற நேரத்துல கல்யாணத்தை மீரா நிறுத்துறாங்க. பின்னாடியே அபூர்வாவும் நட்சத்திராவும் அந்த போட்டோஸ் வீடியோஸ் அவங்க பேசின சாட்டு எல்லாத்தையும் ஃபோன் கால்ஸ் எல்லா ஆதாரத்தையும் அங்க இருக்கிற எல்லா மக்கள் முன்னாடியும் போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க. உடனே ககன் கேக்குறாரு, சரி இப்ப நீங்க யார் கழுத்துல தாலி கட்டணும், அதான் இந்த பெரிய மனுஷன் நீங்களே இருக்கீங்களா, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேபியை பார்த்து சொல்றாரு. உடனே கேபியும் சொல்றாரு, யாரை காதலிச்சாங்களோ அவங்களதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீ பிந்துவ யாரை காதலிச்சாங்கன்னு தான் சொன்னாங்க, பிந்துன்னு மென்ஷன் பண்ணல, பூர்ணின்னு மென்ஷன் பண்ணல. யாரு உண்மையா காதலிச்சுக்கிறாங்களோ காதலிச்சவங்க தான் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ககனுக்கோ கோவம் வருது. ஓ, இப்ப மட்டும் காதலிச்சவங்க கல்யாணம் பண்ணணும், ஆனா நீங்க மட்டும் என்ன பண்ணீங்க, நீங்க எங்க அம்மா சாரதாவை தான் எங்க அம்மாவை தானே காதலிச்சிங்க, ஆனா நீங்க காதலிக்கிறது ஒருத்தர், ஆனா நீங்க மட்டும் கல்யாணம் பண்றது ஒருத்தர். நீங்க பண்ண அந்த தப்பாலதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையும், அந்த சின்ன வயசுல இருந்து நீங்க நடந்த அந்த நீங்க எங்க குடும்பத்தை விட்டு போனனாலதான் இப்ப வரை நாங்க அவமானப்பட்டு இருக்கோம், இந்த நிமிஷம் வரை நாங்க அவமானப்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உன்னை அபூர்வா என்ன இதுக்கு மேலேயுமே உனக்கு ஆதாரம் வேணும், இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு தெரியுமா, உன் ஆசை பொண்டாட்டி பூமி தான் இதுக்கெல்லாம் மூல காரணம், அது உனக்கு முதல்ல தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. உன்னை ககனும், எனக்கு என் பொண்டாட்டி பூமியை பத்தி நல்லாவே தெரியும், நீங்க ஒண்ணு யாரும் சொல்ல தேவையில்ல, பூமி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொன்னா கண்டிப்பா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, சிவா பிந்து காதலிக்கிறது யாருக்குன்னே பூமிக்கு தெரியும், அது முதல்ல உனக்கு தெரியுமா, அவ தான் என்ன சொல்லியிருந்தா, கல்யாணத்தப்ப பூர்ணி கழுத்துல தாலி கட்ட போற நேரத்துல இந்த கல்யாணத்தை நிறுத்து, அப்போ நீ உங்க அம்மாவை கூட்டிட்டு நிறுத்தினா கண்டிப்பா இந்த கல்யாணம் நின்றும், ககனுக்கும் வேற வழியே இல்லாம பிந்து கழுத்துல தான் தாலி கட்ட சொல்லுவாங்க, அப்ப யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் தம்பி காதலிச்ச பொண்ணோடய சேர்த்து வைக்கிறேன்னு அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து அவ போட்டு கொடுத்த பிளான் படிதான் இது நடந்துகிட்டே இருக்கு, அது முதல்ல உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம பூமியோ, ஐயோ மாமா இவங்க பொய் சொல்றாங்க, இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, இவங்க ஏதோ பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் ஆதாரம் இல்லாம நான் எங்கேயாவது பேசுவேன் ககன், என்கிட்ட தான் அதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு காட்டுறாங்க. இவங்க கோயில வச்சு பேசியிருப்பாங்க தெரியுமா சிவா கிட்ட, சிவா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, உன்னை நம்பி பூர்ணி அவ உயிரை விட துணிஞ்சிட்டா, ஆனா அந்த வீடியோ இவங்க பேசியிருப்பாங்கல்ல, நீ இப்ப கல்யாணம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணம் நின்று போனா அந்த பொண்ணோட வாழ்க்கை ரொம்பவே இந்த ஊர் உலகம் தப்பா பேசும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து ககன் மாமா குடும்பம் அவமானப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ பூர்ணி கல்யாணத்தை வச்சுதான் இந்த குடும்பமே கௌரவம் போன கௌரவம் எல்லாம் திரும்ப வரப்போகுது இப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களே. இது அப்படியே நம்ம அபூர்வா ஏஐ வச்சு நம்ம பூமி பேசுற மாதிரியே வேற மாதிரி மாத்திருப்பாங்க. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இங்க பாரு நீ சிவா, நீ உனக்கு பிந்துவை தான் உனக்கு பிடிச்சிருக்கு, நீ பிந்துவை தான் காதலிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ பிந்துவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அது என்ன வழினா கரெக்டா பூர்ணி கழுத்துல தாலி கட்ட போற நேரத்துல இந்த கல்யாணத்தை நிறுத்தி நான் எல்லாரும் முன்னாடி ஊர் உலகம் முன்னாடி நான் பிந்துவை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சண்டை போடுங்க. அப்போ ககன் மாமாக்கு வேற வழியே கிடையாது, கடைசியா பிந்துவை எப்படி உன் கழுத்துலதான் தாலி கட்ட வைப்பா, வேற வழியும் கிடையாது, பூர்ணியை நீ ஈஸியா ஏமாத்திரலாம், உனக்கும் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி இவங்க அந்த ஏஐ வீடியோல பேச வச்சிருப்பாங்க. பூமியோட குரல் மாதிரியே தான் இருக்கும், ஆனா பூமி பேசுனது பூர்ணியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு. நம்ம அபூர்வா மாத்தின வீடியோ நீ பிந்துவை ஈஸியா எல்லாரும் முன்னாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இத பார்த்தோன்னே நம்ம ககனுக்கு நெஞ்சு வலியே வந்த மாதிரி ஆயிரும். அப்படியே ஒரு செகண்ட்ல கீழே விழுந்துருவாரு. ஐயோ மாமா இவங்க போய் சொல்றாங்க, இவங்க சொல்றது எதுவுமே நம்பாதீங்க, நான் கோயிலுக்கு போன அபூர்வா, அது நீ ஏற்பாடு பண்ண கல்யாணம், நான் கல்யாணத்தை நிறுத்தி அவனுக்கு சிவாக்கு புத்திமதி சொல்லி நான் இங்க கூட்டிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நம்ம ககன் எதையுமே நம்ப மாட்டாங்க. இப்பயாச்சும் நம்புறீங்களா ஊர் மக்களே, இப்பயாச்சும் தெரிஞ்சுதா இந்த பூமியோட குணம் பத்தி, என்னமோ இவ தேவதை, இவங்க குடும்பத்தை காப்பாத்த வந்த தேவதை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இப்ப எங்க கொண்டு வச்சிருப்ப ககனும் மூஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ககனுக்கும் நெஞ்சு வலி வந்த மாதிரி ஆயிரும். உடனே பூரணி மனமேடையில இருந்து எதுக்கு நீ அப்ப என் உயிரை காப்பாத்தினீங்க, இதுக்குதான் இப்படி நான் அவமானப்படுத்துறதுக்கு தான் அன்னைக்கு என் உயிரை காப்பாத்தினீங்களா, அன்னைக்கே நான் செத்துருக்கட்டும்னு விட்டுட்டா இந்நேரத்துக்கு ஈஸியா பிந்து கழுத்துல தாலி கட்டி இருக்கலாமே, வேற ஆப்ஷனே இருந்திருக்காதே சிவாக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க அண்ணி, நான் உங்களை என் சொந்த அக்கா மாதிரி தானே நினைச்சேன், நான் என்னைக்காவது உங்களை நாத்தனாரா நடத்திருக்கேனா, நீங்க எப்பவுமே எங்க வீட்டுக்கு தேவதை மாதிரி தானே, நாங்க உங்க வீட்டுல என்ன குறை வச்சோம், எங்க வீட்டுல உங்களை மகாராணி மாதிரி தானே என் அம்மா பாத்துக்கிட்டாங்க, நான் உங்களை சொந்தமா என் கூட பிறந்த அக்கா மாதிரி தானே நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லி
எல்லாத்தையுமே கேட்டு பண்ணேன். அன்னைக்கு எனக்கு பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு இன்னைக்கு நீங்க பிந்துவோட சேர்த்து வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்களா, நல்ல முடிவு அண்ணி, உங்களை அண்ணின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இந்த மண்டபத்தை விட்டுட்டு அழுதுகிட்டே நம்ம பூர்ணி வந்து ஓடி போயிடுறாங்க. அப்படியே பார்த்தா சிவா கிட்ட போயிட்டு அதுக்கடுத்து பூர்ணி வந்து பேசுறாங்க. இங்க பாரு சிவா, உன்னை காதலிச்ச பாவத்துக்கு என்னை நல்ல நம்பிக்கை வச்சு என்னை ஏமாத்திட்டல, உனக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்குன்னா நீ நேரடியே சொல்லியிருக்கலாமே. இப்படி கல்யாண மேடை வர வந்து அவமானப்படுத்தி நீ பிந்து கழுத்துல தாலி கட்டணும்னு நினைச்சிருக்கல, அக்காவும் தம்பியும் சேர்ந்து நல்லாவே பிளான் பண்ணி என்னை ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி சிவாக்கும் ஒரு பெரிய கும்பிடு போட்டு, ஒரு அக்காவும் தம்பியும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வந்து ஓடி போறாங்க. சாரதா பின்னாடி போறாங்க. அம்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போனா என்ன, பிந்துவும் என்னோட தங்கச்சி தான் சிவா. அதுக்கடுத்து சிவா அப்படி கழுத்தை நெரிக்க மாதிரி அவ்வளவு கோவம் வருது. 2 பொண்ணுங்கள் வாழ்க்கையும் இப்படி வந்து நாசம் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சிவா மேல அவ்வளவு கோவம் வருது. அப்படியே பிந்து கிட்ட போயிட்டு நம்ம ககன் வந்து பேசுறாரு. பிந்து, உனக்கு நீ வந்து முதல்ல நீ சிவாவை காதலிக்கிறேன்னு சொல்லியிருந்தா நான் உனக்கும் சிவாவுக்குமே நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். எதுக்கு இவ்வளவு தூரம் வந்து அவமானப்படுத்தி இதெல்லாம் பண்ணணும்? சரி, இப்பவும் ஒண்ணு கெட்டு போல, நீங்க 2 பேரும் தானே காதலிக்கிறீங்க, நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணமேடைக்கு கூப்பிடுறாங்க. உடனே அதான் உன் அண்ணனே சொல்லிட்டானே, உன் பாச அண்ணனே, போ பிந்து அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வம் கீழே சொல்றாங்க. இவங்க அபூர்வா பத்தி பிந்துவாச்சும் உண்மையை சொல்லலாம்ல, கல்யாண மேடையில வந்து என்ன நடந்துச்சுங்கிறதுக்காக, இவங்க கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க, இப்படிதான் பேசணும்னு சொல்லி மாத்தி பேச சொல்லி சிவாவும் வந்து இப்ப அபூர்வாலா மாறிட்டாரு. சிவாவாச்சும் உண்மையை சொல்லியிருக்கலாம், இல்ல அக்கா வந்து அப்படி பேசலன்னு. ஆனா அவருக்கும் இப்ப வந்து நான் பிந்து கழுத்துலதான் தாலி கட்டணுங்கிறதுக்காக அவரும் வந்து அபூர்வம் எல்லாருமே விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. எல்லாருமே நான் சொல்ற மாதிரிதான் செய்யணுங்கிறதுக்காக இப்போ இந்த மாதிரி பண்ணி கடைசியில நம்ம ககனே நம்ம சிவா கையும் பிடிச்சி பிந்து கையும் பிடிச்சி மணமேடையில உட்கார வச்சு 2 பேத்துக்கும் மாலையை வாங்கி கொடுத்து கெட்டி மேளத்தை வாசிங்க அப்படின்னு சொல்லி தாலி எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம சாரதாவுக்கும் அழுக தாங்கவே முடியல. தான் சொந்த பொண்ணு கல்யாணத்தை இப்படி தானே நிறுத்திட்டோமே, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் வந்து நம்ம பிந்து கழுத்துல நம்ம சிவாவும் தாலியும் கட்டிட்டாரு. அப்புறம் இவங்க வந்துட்டு வாங்கம்மா போலாம் அப்படின்னு சொல்லி கீழே அழுதுட்டே வராங்க. அம்மா பூமி அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே நம்ம ககன் வந்து என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, இங்க பாரு, நீ இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணுவேன்னு நான் என் கனவுல கூட நினைக்கல பூமி. நான் உனக்கு எவ்வளவோ என் மனசுல பெரிய இடத்துல உன்னை வச்சிருந்தேன். நம்ம ககன் வந்து பூமி கிட்ட வந்து அபூர்வா காட்டின வீடியோ எல்லாத்தையுமே நம்பிட்டு பூமியும் வந்து சொல்றாங்க, இல்ல மாமா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, இவங்க வேற ஏதோ வீடியோ மாதிரி பண்ணிருக்காங்க, இன்னே மாதிரி அது நானே கிடையாது, நான் பேசல மாமா, நான் அப்படி பேசல, நான் அப்படி பேசுவேனா, உங்க பூமியை பத்தி உங்களுக்கு தெரியாதா, நான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்ப கௌரவம் போக கூடாதுன்னு தான் நினைப்பேன் மாமா, நானே எப்படி நம்ம குடும்ப மானத்தை வாங்குவேன், நம்ம குடும்ப கௌரவத்தை வாங்குவேன்னு நீங்க நினைக்கிறீங்க, இதெல்லாம் பொய்ன்னு ஏங்கி அழுதுட்டு ககன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறுத்த பூமி, நீ உன்னை பத்தி எல்லாம் தான் தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலேயும் நான் உன்னை நம்புவேன் நீ நினைக்கிறியா, சரி நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல் அப்படின்றாங்க. அதாவது என்ன கேள்வி ககன் கேட்கிறாருன்னா, உனக்கு சிவா பிந்து காதலிக்கிற விஷயம் முன்னாடியே தெரியுமா தெரியாதா, இதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பூமிக்கு வேற வழியே கிடையாது. ஏன்னா சிவாவும் பிந்துவும் காதலிக்கிற விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். இப்ப ககன் கிட்ட அவங்க பொய் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு, மாமா எனக்கு தெரியும் ஆனா அப்படின்னு சொல்ல வராங்க. நிறுத்து, அதுக்கு அடுத்து எதுவுமே நீ பேச தேவையில்ல. அப்படி என்ன உனக்கு நாங்க துரோகம் பண்ணிட்டோம்? இல்ல நான் உன்கிட்ட உன் மேல எல்லாருமே எங்க வீட்டுல அன்பா தானே இருந்தோம், எங்க குடும்பத்தை எதுக்கு பூமி இப்படி ஒரு துரோகத்தை பண்ணணும்னு நீ நினைச்ச? அப்படி என்ன இல்ல உங்களுக்கு நாங்க குறை வச்சிட்டோம்? சின்ன வயசுல இருந்து நாங்க அவமானப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் ஒவ்வொரு விஷயமும் நான் சின்ன விஷயத்துல இருந்து எல்லாத்தையும் நான் பார்த்து தான் பண்ணிட்டு இருந்தேன். அது உனக்கே தெரியும். ஆனா நீயே எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவ, நீயே என் முதுகுல குத்துவ நான் கனவுல கூட நினைக்கல பூமி. மத்தவங்க எல்லாம் இது வரைக்கும் பண்ண துரோகத்தை விட இப்ப நீ பண்ண பெரிய ஒரு துரோகம், அதை தான் என்னால மன்னிக்கவே முடியாது. சின்ன வயசுல எனக்கு அந்த கேபியை விட இப்போ எனக்கு ஓ மேலதான் பூமி ரொம்பவே கோவமா இருக்கு. என் தங்கச்சி வாழ்க்கையை இப்படி சீரழிக்கணும்னு நினைச்சிட்டல, எல்லாரும் முன்னாடியும் ஊர் முன்னாடி உலகத்துக்கு முன்னாடி எங்க குடும்ப மானத்தை வாங்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணல. இல்ல நான் உன்கிட்ட அன்பா தானே இருந்தேன். இல்ல என்னதான் உனக்கு பிரச்சனை? என் தங்கச்சி உனக்கு என்ன பாவம் பண்ணா? இல்ல என் அம்மா தான் உன்னை பாத்துக்கிறதுல ஏதாவது குறை வச்சாங்களா? என்ன பூமி உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஐயோ மாமா நான் சொல்றதை கேளுங்க, அவங்க வேற மாதிரி பேசியிருக்காங்க, நான் இதை பேசல மாமா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, நான் இந்த 2 குடும்பமும் ஒன்னாகணும் தான் பண்ணேன், இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த 2 குடும்பம்? அந்த குடும்பமும் இந்த குடும்பமும் எதிரிதான், எப்பவுமே எதிரிதான். அந்த குடும்பத்தையும் இந்த குடும்பத்தையும் ஒன்னாக்கி உனக்கு என்ன கிடைக்க போகுது? முதல்ல நீ யாரு? நீ எதுக்கு இந்த 2 குடும்பத்தையும் ஒன்னாக்கணும்னு எதுக்கு நீ நினைச்சிட்டு இருக்க?
அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கிறாங்க. ஐயோ மாமா, நான் அப்படி சொல்லல, நான் பூர்ணியை தான் கல்யாணம் பண்ணேன், பூர்ணி கூட தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், இந்த வீட்டுல உன்னை எல்லாருமே நம்புறாங்க, நான் அதுதான் மாமா சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ககனம் அவங்க வீடியோ பார்த்துட்டாங்க, ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க. சோ அவங்க மைண்ட் செட்டுக்கே வந்துட்டாங்க. கண்டிப்பா பூமி தன்னோட சிவாவோட தன்னோட தம்பி காதல சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக கண்டிப்பா இந்த மாதிரி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க நம்பிட்டாங்க. அதுவும் இல்லாம இதுக்கடுத்து உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என் மூஞ்சிலே முழிக்காத, இன்னையோட நான் உன்னோட உறவை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இனிமேல் உனக்கும் எனக்கும் நான் அதாவது கணவன் மனைவி உறவை நாங்க இன்னைக்கே முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு எல்லாரும் முன்னாடியும். இவங்களுக்கு உடனே கேபி அங்க இருக்கிறாரு. அவரும் சொல்றாரு, டேய் ககன், நம்ம பூமி இதுக்கு மேல நீங்க ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான், யாரும் இதுக்கு மேல எதுவும் இந்த விஷயத்துல எதுவும் தலையிட வேண்டாம், இது என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சாரதா ஒரு பக்கம், டேய் ககன் ஒரு நிமிஷம் யோசிச்சுடா, கண்டிப்பா பூமி அந்த மாதிரி அம்மா இதுக்கு மேலேயும் மாமா கண்ணுல ஆதாரம் பார்த்தாச்சு, அவகிட்ட எல்லாம் கேட்டாச்சு, இனிமேல் அவளை பத்தி எதுவும் பேசாதீங்க, வாங்க இந்த மண்டபத்தை விட்டு போலாம், வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே பூமிடா பாவம்டா, அவ பண்ணிருக்க மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி பார்த்தா என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவாக்கு பாருங்க சுயநலமா யோசிச்சுட்டாரு. அவர் உண்மையை சொல்லிட்டு தாலியை கட்டி இருக்கலாம். ஆனா நம்ம சிவாவோ சுயநலமா தான் இந்து குலத்துல தாலி கட்டணுங்கிறதுக்காண்டி அபூர்வா சொன்ன இதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இப்படிதான் இதுதான் பிளான்னு சொல்லிட்டு அபூர்வா போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே நடந்தாச்சு. இப்ப அபூர்வாக்கு ஒரே குஷியோ கொண்டாட்டமோ எப்படியோ அவங்க நினைச்ச மாதிரியே ககனும் பூமி நிரந்தரமா பிரிச்சாச்சு. இதுக்கு அடுத்து கண்டிப்பா ககன் பூமி ஒன்னா சேர வாய்ப்பே இல்லை, ஆதாரமும் எதுவும் இல்லை. இது பொய்யான வீடியோ தானே, உண்மையான வீடியோ யார்கிட்ட இருக்கு? யாருமே இல்லை. மீராவும் நேர்ல பார்க்கல, அங்க நேர்ல பார்த்த ஆதாரமும் நம்ம நட்சத்திரா, பிந்து, அபூர்வா இவங்க 3 பேரும் தான், சிவா தான். இவங்க 4 பேரையுமே இனிமேல் உண்மையை போய் ககன் கிட்ட சொல்ல போறது இல்லை. ஏன்னா சிவாக்கு பிந்து தான் கிடைக்கணும், அது கிடைச்சாச்சு. இதுக்கடுத்து அவர் எதுக்கு போய் ககன் கிட்ட உண்மையை சொல்லணும்? அதனால இவங்க பிளான் பண்ண மாதிரி, அபூர்வா பிளான் பண்ண மாதிரியே ஸ்மூத்தா ககன் பூமியை நிரந்தரமா பிரிச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம பூர்ணி வீட்டுக்கு ஓடி வராங்க. நம்ம சாரதாவும் பின்னாடியே அழுதுகிட்டே வராங்க. நம்ம ககனும் வராரு. என் வீட்டுக்கு வர்ற வேலையை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட, இதோட உனக்கும் எனக்கும் எல்லா உறவும் முடிஞ்சாச்சு, இனிமேல் நான் இருக்கிற தசை பக்கம் கூட நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. இவங்க மட்டும்தான் அந்த மண்டபத்துல இருக்கிறாங்க, எல்லாருமே போயிட்டாங்க. பூமி மட்டும் தனியா நின்று அழுதுட்டே இருக்கிறாங்க. நான் என்னெல்லாம் கனவு கண்ட கடைசியில இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி எங்க அழுதுட்டு இருக்காங்க. நம்ம பூர்ணி அழுதுகிட்டே எங்க வீட்டுக்கு வராங்க. பின்னாடியே சாரதாவும் அழுதுகிட்டே என் பொண்ணு கல்யாணம் இன்னைக்கு நடக்க போகுது, இந்த வீட்டுல ரொம்பவே சந்தோஷமா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேனே, இப்படி இந்த கடவுள் ஏன் என்னை இப்படி தண்டிச்சாரு, என் பொண்ணு என்ன பாவம் பண்ணா, ஏன் இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லதே நடக்க கூடாதா, அந்த வீட்டுக்கு எப்ப பார்த்தாலும் எல்லாரும் முன்னாடி இந்த குடும்பம் அவமானப்பட்டுட்டே இருக்கணுமா, இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா, என் பொண்ணு இன்னைக்கு எவ்வளவு ஆசையா கிளம்புனா அவளுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணனே, ஏன் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க நம்ம சாரதா. நம்ம பூர்ணி இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களால தாங்கிக்கவே முடியல. இன்னைக்கு நடந்த அவமானத்துல இருந்து அவங்களால மீண்டு வரவே முடியல. அவங்க ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. ஒண்ணு சாரதா பூர்ணி கதவை தோற, எதுக்கடி கதவை லாக் பண்ணிருக்க, தோற பூரி கதவை தோறன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா அவங்க தற்கொலை முயற்சிக்கு இறங்குறாங்க. தூக்கு போட்டு சாகலாம் அப்படின்ட்டு போயிடறாங்க. பின்னாடியே இவங்க தட்டிட்டு இருக்கிற பார்த்தா அப்பதான் ககன் வீட்டுக்குள்ள வராரு. உடனே கதவை தட்டிட்டு இருக்கும்போது பூர்ணி தப்பான முடிவு எதுவும் இருக்காது, கதவை தோறன்னு கத்திட்டு இருக்காங்க ககன் ஒரு பக்கம். ஒண்ணு அதுக்கடுத்து அவர் ஜன்னல் வழியா போறாரு. என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணி பார்க்க, பூர்ணி உண்மையில ஒரு சேலையை எடுத்து தூக்கு மாட்டிக்கிறதுக்காக எல்லாத்தையும் மேல ஃபேன்ல மாட்டிட்டு இருக்காங்க. பூர்ணி கதவை தோற, தப்பான முடிவு எதுவும் எடுக்காத, பூர்ணி கதவை தோற அப்படின்னு சொல்லி ககன் கத்திட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து ககனே கதவை உடச்சிட்டு உள்ள போயிடுறாரு. உள்ள போனா நம்ம சாரதா பலார்னு 10 அடி வைக்கிறாங்க நம்ம பூர்ணிக்கு. என்னடி பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னைய பெத்து வளர்த்து ஆளாக்கி உன்னைய படிக்க வச்சு உனக்கு இதெல்லாம் நான் பண்ணுவேன், நீ ஏதோ எவனோ பிடிக்கலாம் போவான், நீ உடனே தூக்கு போட்டு செத்துக்குவியா அப்படின்னு சொல்லி நம்ம பூர்ணியை போட்டு அடின்னு சாரதாக்கி அவ்வளவு வெறுப்பு கோவம் அடிக்கிறாங்க. உடனே அம்மா விடுங்கம்மா, பின்ன என்னடா நம்ம பெத்து வளர்த்து ஆளாக்குனா இவ ஏதோ என்னமோ என்ன நடந்துருச்சு, இப்போ எதுக்கு இப்ப நீ தூக்கு போட்டுக்கிற அளவுக்கு என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னன்னா நடக்கணும், இதுக்கு அடுத்து நான் வாழ்ற வாழ்க்கையே வேஸ்டன்னா, எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை அந்த சிவா பண்ணிட்டான், அண்ணிய நான் என் கூட பொறப்பா தானே நினைச்சேன், அவங்களும் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவாங்க, சிவா என்னை காதலிச்சு ஏமாத்திட்டான், அண்ணி எனக்கு இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டாங்க, நான் இதுக்கு மேல நான் எதுக்கு நான் உயிர் வாழணும், நான் யாருக்காக உயிர் வாழணும், எனக்கு தேவையில்லை, எனக்கு இன்னைக்கு நடந்த அவமானத்துல இருந்து என்னால மீண்டு வரவே முடியாது, நான் இதுக்கு அடுத்து உயிரோட வாழ்றதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ இதுக்கு அப்படி எல்லாம் பேசின, நீ என்ன தப்பு பண்ண, நீ அந்த பூமி பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ, அவங்க எல்லாரும் தானே தப்பு பண்ணாங்க, நீ எதுக்கு நீ தப்பான முடிவுல எடுக்க கூடாது பூமி, நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ககனுக்கும் அழுகு அதுக்கு மேல வருது, சாரதாக்கும் அழுகு அதுக்கு மேல வருது. இவங்க எல்லாருமே அழுது ஒரு வழியா
பூர்ணியை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பூர்ணிக்கு இப்போ பூமி மேல செம கோவம். எதுக்கு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க? சிவாவை விட பூமி மேலதான் அதிக கோவம். சிவா மேல விட கொஞ்சம் தான் கோவம் இருக்கு. எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி இந்த குடும்ப மானத்தை வாங்கினது பூமி அண்ணிதான். அவங்கள என் அண்ணின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. அந்த அளவுக்கு நம்ம பூர்ணி கோவமா இருக்காங்க. இங்க மண்டபத்துல இருந்து அபூர்வம் வந்து பிந்து, சிவா, மீரா, நட்சத்திரம் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. நீங்க உடனே போய் கார்ல ஏறுங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் இங்க பாத்துட்டு வரேன், உள்ள ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா வந்து உள்ள மண்டபத்துக்குள்ள திரும்ப வராங்க. யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம பூமி மட்டும் தான் மண்டபத்துக்குள்ள இருக்கிறாங்க. வந்தவங்க போனவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு வந்தவங்க, ககன் வீட்டு ஃபேமிலி, மீரா எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. இவங்க மட்டும் அப்படியே தனி மரமா நின்று அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்படி கல்யாணம் வந்து இப்படி நின்று போய் பெரிய அவமானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்கெங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து திரும்ப வெறுப்பேற்றணும்ல இவங்களை பூமியை. அதுக்காக திரும்பி வந்து, என்ன பூமி, இதுக்குதான் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டியா? எப்படி எப்படி நான் நினைச்சதுதானே கடைசியா நடந்தது பாரு. நான் நினைச்சதுல ஒரே கல்லுல 2 மாங்காங்கிற மாதிரி உன் ககன் குடும்பத்தையும் அவமானப்படுத்தியாச்சு, உன் ககன் உன்னோட உங்க 2 பேரையும் ஒரே நேரத்துல பிரிச்சாச்சு. எப்படி உன் சிவா உன் தம்பின்னு அவ்வளவு அன்பா இருந்தி அவன் மேல, எப்படியோ கடைசியில நான் சொல்றதுதானே அவன் உன் தம்பி கேட்டான். எப்படி எல்லாருமே வந்து இந்த அபூர்வாவோட ஆளை மாறிட்டாங்க பத்தியா? அதுதான் இந்த அபூர்வா நினைச்சதை நடத்தியே தீருவ. இதுக்கு அரிச்சாவது புரிஞ்சுக்கோ. இதுக்கு அடுத்து நீ உயிர் வாழ்ந்து நீ என்ன பண்ண போற? இதுக்கு அடுத்து நீ யாருக்காக உயிர் வாழணும்? பெத்த அப்பாவும் உன்னை வெறுத்து ஒதுக்கியாச்சு. அவரும் இனிமேல் உன்னை பொண்ணா ஏத்துக்க போறது கிடையாது. கட்டின புருஷனும் இனிமேல் உன்னை உறவை முடிச்சுக்கிட்டான். என் மூஞ்சியிலே முடிக்காத, என் வாழ்க்கையை விட்டே போயிருன்னு சொல்லிட்டான். இதுக்கடுத்து நீ யாருக்காக பூமி வாழ போற? பேசாம இன்னைக்கே போய் செத்துரு. அதுதான் நீ எவ்வளவு பெரிய துரதிருஷ்டவாளி தெரியுமா? ஏன்னா பிறந்த உடனே உன் அம்மா உயிரை முதல்ல எடுத்த, உன் அம்மாக்கு தூரமான, அப்பவே கடவுளும் உன்னை கை கழுவி விட்டுட்டாரு. அதுக்கு அடுத்து நீ எதுக்கு இப்ப நீ வந்து இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு வந்து உன் அப்பாவை தேடி கண்டுபிடிச்சனும் தெரியல. இப்ப நீ யாருக்காக உயிர் வாழ்றனும் தெரியல. தம்பின்னு அவன் மேலையும் பாசம் வச்சிருந்த. இப்போ உனக்குன்னு யாரு இருக்கா? உனக்குன்னு உன்னை சுத்தி யாரும் இல்ல. இதுக்கு அடுத்து நீ யார்கிட்ட போய் இருப்ப? யார்கிட்ட போய் அடைக்கலம் கேப்ப? யார் வீட்டுல போய் தங்குவ? எதுவுமே பண்ண முடியாதுல்ல. பேசாம நீ செத்து போயிடு. நீ செத்து போயிட்டனா அந்த ஒட்டுமொத்த சொத்து எனக்கு தான் வரும். இல்லன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு அடுத்தும் உன்னை நான் கஷ்டப்படுத்துவேன். நீ சாகுற வரை நான் உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்க நம்ம பூமியோ எங்க நின்று அழுதுட்டு இருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாம இங்க பார்த்தா நம்ம சரச்சந்திரா வந்து ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. லாயரோட வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. பூமி இன்னும் வரலன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இங்க மர்தானிலையோ, ஐயோ இந்த அப்புறம் வேற போன் காலும் எடுக்க மாட்டாளே, எங்கதான் இருக்காளோ, என்ன பண்ணிட்டு இருக்கா எதுவுமே தெரியலையே, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே சரச்சந்திரா வெயிட் வந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. சார் எனக்கு வேற வேலை இருக்கு, எனக்கு அடுத்து நான் கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி லாயர் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. சரி அவ வர்ற மாதிரி தெரியல, நம்மளே போய் இதை நேரடியா போய் கொடுத்துடலாம், மூஞ்சிலே விட்டு இருந்துட்டு வந்துடலாம் இந்த சொத்து எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து, இன்னும் அவ கையெழுத்து போடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நேர்ல போலாம், நீங்க கிளம்புங்க, நான் மேல போயிட்டு மேல ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவர் மேல போறாரு. உடனே ஐயோ இந்த அப்புறம் வர மாப்பிள்ளை எங்க போறீங்க, அதை எல்லாத்தையும் உங்ககிட்ட எல்லாத்தையும் போற இடத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பட்டு சரச்சந்திரா பட்டு மேல மாடிக்கு போறாரு. ஒன்னு இந்த நேரத்துல அபூர்வா வந்து நம்ம மருதநிலைக்கு கால் பண்றாங்க. ஐயோ சித்தி, நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, அந்த சிவா பிந்து கல்யாணம் நடந்துருச்சு, சிவா பூர்ணி கல்யாணம் நின்றுருச்சு, எல்லாரும் முன்னாடி இந்த கங்கன் குடும்பம் அசிங்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப ரொம்ப அது முக்கியமா, இப்ப ஒட்டுமொத்த சொத்தும் பூமி பேருக்கு மாறப்போகுது. இங்க இவ்வளவு நேரம் பூமி வரலன்னு வெயிட் பண்ணிட்டு இப்ப பூமி கிட்டே போய் நேர்ல கொடுக்க மாப்பிள்ள போயிட்டு இருக்காரு. நான் எத்தனை வாட்டி உனக்கு கால் பண்ணி எங்கதான் இருக்கா, ஐயோ என்ன சொல்றீங்க சித்தி, ஐயோ அதை மறந்துட்டேனே, இப்ப என்ன பண்றது, சரி நீ போக விடாம ஏதாவது பேசி தடு, நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டு அப்புறம் அவர்கிட்ட வெயிட் பண்ணுங்க அதுன்னு சொல்லி பார்த்துட்டு, ஆனா அவர் கேட்கவே மாட்டேங்கிறாருமா, அவர் நான் போயே தீர்வேன்னு கிளம்பிட்டு இருக்காரு பூமியை பாக்குறதுக்கு. சரி நீ ஒண்ணு பண்ணு, அந்த இடத்துல எண்ணெயை கொட்டி வை, அவர் எண்ணெயில வந்து ஏதாவது பண்ணி அவரை நிறுத்து, எண்ணெயை கொட்டி வை அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா நான் இப்பவே தடுத்து நிறுத்துறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் எண்ணெய் எடுத்துட்டு வந்து அவர் மாடிப்படிக்கிற மாடியில தானே போயிருக்காரு, வர்ற வழியில ஃபுல்லா எண்ணெய் ஊத்தி வைக்கிறாங்க. எண்ணெயை ஊத்தி வச்சிட்டோமா, இதுக்கு அடுத்து கண்டிப்பா மாப்பிள்ளை இதுல விழுந்தாருன்னா கண்டிப்பா எங்கேயும் எழுது, அதுக்கடுத்து எங்கேயும் போக மாட்டாரு, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ உண்மையாவே நல்லா ஊத்துனியா, கரெக்டா எல்லா இடமும் ஊத்துனியா, அவர் கண்டிப்பா விழுந்துருவார்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நீ ஒரு வாட்டி வேணா செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே லைட்டா லூஸ் மாதிரி நம்ம மருதானிலையும் காலை வச்சு இவங்களே வலிக்கி விழுந்துடுறாங்க. ஐயோ அம்மா விழுந்துட்டேனே, நீ யாராவது காப்பாத்தீங்களேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல சரச்சந்திரா வந்து வராரு. என்ன ஒழுங்கா பார்த்து கூட நடக்க முடியாதா, என்ன கொட்டி இருக்குன்னு தெரியுதா, அப்ப பார்த்து போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கீழே பார்த்துட்டு அவர் வலிக்கு விழல, இவர் பாட்டு சைடா வந்துட்டு ஐயோ மாப்பிள்ள எனக்கு ரொம்ப வலிக்குது, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்களேன், என்னால நடக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
உடனே நம்ம சரச்சந்திரன் எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கு, அப்புறம் வருவா, வந்து உங்களை அவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு வாங்கலாயர் நம்ம 2 பேர் போலாம்னு சொல்லிட்டு இங்க பூமி வீட்டுக்கு வர்றதுக்காக கார் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம பூர்ணி வந்து ஏங்கி வீட்டுல உட்காந்து அழுதுட்டே இருக்கிறாங்க. நம்ம ககனும் பாரு நீ எதுக்கு அழுகுற, நீ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நான் இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துறேன், இதுக்கடுத்து நான் எதுக்கு உயிர் வாழணும், நான் செத்து போறேன்னா அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு சாரதா, இப்படி நான் நினைச்சிருந்தா சின்ன வயசுல நீங்க 2 பேருமே இப்ப உயிரோட இருந்திருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காத மாதிரி நடந்தா உடனே உயிரை விட்டா அது சரியாயிருமா, அதை கடந்து வாழ பழகணும், அதை எதிர்த்து வாழணும். அதை விட்டுட்டு இப்படி கோலத்தனமா உயிரை விட்டா எல்லாம் சரியாயிருமா, அப்படி நான் உயிரை விட்டு இருந்தா இந்நேரத்துக்கு உங்க அண்ணன் தான் இப்படி பெரிய பிசினஸ் மேன் ஆயிருப்பானா, இல்ல நீ தான் இப்போ உயிரோட இருந்து காலேஜ் படிச்சு இப்போ உன் கல்யாணம் வர வந்திருக்குமா, எதுவுமே நடந்திருக்காதுல்ல, இதுக்கு அடுத்து நீ சாவரம் வைக்கிறேன்னு ஏதாவது பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம ககனம், நீ எதுக்கு பூர்ணி சாகணும், தப்பு பண்ணது அந்த பூமி தானே, தப்பு பண்ணவங்க தான் சாகணும், தப்பு பண்ணவங்களுக்கே அவங்களே அங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்கும்போது என் தங்கச்சி நீ எதுக்கு சாகணும், இங்க பாரு இனிமேல் எனக்கும் அந்த பூமிக்கு எந்த தொடர்பும் இல்ல, அவ இனிமேல் என் வாழ்க்கையிலே இருக்க போறது இல்ல, அவ என் மனைவியா இருக்க தகுதியாவும் இழந்துட்டா, இனிமேல் அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இனிமேல் என்னோட வாழ்க்கை லட்சியமே என்னோட தங்கச்சி கல்யாணம். அந்த சிவா என்ன சிவா, அவன் போனா சின்ன பையன், அவனை விட பணத்துல வசதியில படிச்சதுல எல்லாத்திலுமே அவனை விட 100 படி மேல ஒரு பையனும் உனக்கு பாக்குறேன், உனக்கு இந்த ஒரே மாசத்துல நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இதுதான் என்னோட வாழ்க்கை லட்சியமே, என் பூர்ணி கல்யாணம் தான் என்னோட வாழ்க்கை லட்சியமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூமியை பத்தி எல்லாம் இனிமேல் யாரும் இந்த வீட்டுல பேசாதீங்க, அந்த பூமி இனிமேல் எனக்கும் சம்மந்தம் இல்ல, அம்மா உங்களுக்கும் சொல்லிக்கிறேன், இனிமேல் நீங்க அந்த பூமியை கிட்ட பேசுறது பூமியை பத்தி பேசுறது எதுவுமே இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, உனக்கும் தான் சொல்றேன் பூர்ணி, இனிமேல் நம்மளை ஏமாத்தினவங்கள நம்மளுக்கு பெரிய துரோகத்தை பண்ணவங்களை எதுக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கணும், ஒன்னும் தேவையில்லை, நீ இனிமேல் அவங்கள நினைச்செல்லாம் கவலைப்படாத பூர்ணி, உனக்கு நான் இருக்கேன், என் தங்கச்சிக்கு எப்பவுமே ஒரு அண்ணனா நான் இருக்கேன், இங்க பாரு நான் இருக்கிற வரை உன்னை நீ அழுகலாமா, நான் இருக்கிற வரை நீ உயிரை விடணும்னு நினைக்கலாமா, நான் எதுக்கு இருக்கேன், உன்னை நல்லா பாத்துக்கணும், உனக்கு எல்லாமே நல்லது கிடைக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் பூர்ணி, இனிமேல் உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம், என் தங்கச்சி எனக்கு 2 கண்ணு, என்னோட அம்மா ஒரு கண்ணுன்னு என் தங்கச்சி ஒரு கண்ணு, நீங்க 2 பேரும் இல்லைன்னா அப்ப நான் உயிரோட இருந்து என்ன சாதிக்க போறேன், நீ செத்துட்டுன்னா அடுத்து நான் மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன், நானும் செத்துடுறேன், நீ சாகுறதுக்கு முன்னாடி முதல்ல நான் ஏன் உயிரை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே அண்ணா நீங்க அப்படி பேசாதீங்கண்ணா, இல்ல நான் கோவத்துல சொல்லிட்டேன், கண்டிப்பா நான் இனிமேல் அந்த மாதிரி தப்பான முடிவு எதுவும் எடுக்க மாட்டேன்னா, மன்னிச்சிருங்கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, இன்னும் ஒரே மாசத்துல நல்ல படிச்ச பெரிய வேலையில இருக்கிற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அதுவும் இதை விட ரொம்ப கிராண்டா எல்லாரும் மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமா நான் கல்யாணத்தை நடத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காரு. உடனே என்னடா பேசிட்டு இருக்க நீ, அப்ப நீ பூமிய அவ்வளவுதானா, பூமியா இனிமேல் அவன் என் மனைவியும் கிடையாது எதுவும் கிடையாது, நீ என்னடா பேசிட்டு இருக்கா, நீ தாலி கட்டின பொண்டாட்டி, அது என்ன மஞ்சக்கயிறு தானே, மஞ்சக்கயிறு தானே, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நீ பூமி பக்கம் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு நீ விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே நீயா முடிவெடுக்கிறது ரொம்ப தப்பு ககன், யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், நான் என் பூமியை கண்டிப்பா நம்புறேன், அவ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிருப்பான்னு சொன்னா என்னால ஏத்துக்கவே முடியாது, நான் நம்பவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் கண்ணு முன்னாடியே எல்லா ஆதாரத்தையும் பார்த்தாச்சேமா, இதுக்கு மேலேயும் நீங்க அவளுக்கு வந்து அந்த ரத்தம் சரச்சந்திரா பொண்ணு தானே, அந்த பழி வாங்குற புத்தி, அடுத்தவங்களை கெடுக்கிறது புத்தி எல்லாமே அவ ரத்தத்துல ஊர்னது, அவளால அவ கேரக்டர்லாம் மாத்திக்க முடியாது, அதுதான் கண்ணு முன்னாடியே எல்லா ஆதாரமும் கிடைச்சாச்சு, இதுக்கு அடுத்து நீங்க அவளை பத்தி பேசாதீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுமா, இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க மண்டபத்திலே உட்காந்து ஏங்கி அப்படியே நம்ம பூமிக்கு வந்து தலையே சுத்துது, என்னடா நம்மளை சுத்தி நடக்குதுன்னு ஏங்கி உட்காந்து அழுதுட்டே இருக்கிறாங்க. உடனே சாரதா வந்து மா பூமி அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கிறாங்க. ஓடிட்டு அங்க பாக்குறாங்க, பூமி நீ வாமா வீட்டுக்கு, நீ ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம பூமியும் வாழ்க்கையே விரத்தியில பேசிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு அத்தை உங்க பையன் என்ன அசிங்கப்படுத்துறதுக்கா, என்னத்த ஒருவேளை நீங்களும் என்ன திட்ட மறந்துட்டீங்களா, உங்க பொண்ணு வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன்னு நீங்களும் நினைக்கிறீங்களா, என்ன சபிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா, சரி நீங்க உங்க கோவத்தை தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்க அழுதுகிட்டே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, யாரு என்ன வேணா சொல்லட்டும், எனக்கு தெரியும் என் பூமி எப்படின்னு, இந்த உலகத்துல நான் யாரை வேணா நம்பாம இருப்பேன், ஆனா என் மருமக பூமி எனக்கு அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அதாவது பகல் ராத்திரி கூட ஒரு வாட்டி தான் வரும், ஆனா இந்த பூமியோட மனசு அதுக்கும் மேல அப்படின்னு சொல்லி நீ யாரு வேணா என்ன வேணா சொல்லிட்டு, கண்டிப்பா இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு, என் பூமி இப்படி வந்து இந்த மாதிரி சொன்னா நான் கண்டிப்பா என்னால நம்ப முடியாது, அந்த
ககனும் அப்புறம் அப்பல நடந்த பிரச்சனையில வந்து அவன் தங்கச்சி கல்யாணம் நின்று போச்சுங்கிற ஆத்திரத்துல தான் உண்மையில கோபப்பட்டானே தவிர அவனுக்கு உண்மையில எவ்வளவு காதல் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? இந்த பூமிக்கு அந்த ககனுக்கு எவ்வளவு காதல் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? ககன் உண்மையில எவ்வளவு காதல் வச்சிருக்கான், நீ ககன் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கான்னு இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி தெரிஞ்சும் நீ எதுக்கு பூமி இப்படி பேசுற? கண்டிப்பா ககன் புரிஞ்சுப்பான். அவன் ஏதோ அப்பல ஆத்திரத்துல தான் உன்னை வீட்டை விட்டு வெளியே போ உறவு முறிச்சுக்கிட்டேன்னு சொன்னான். ஆனா கண்டிப்பா அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். அவன் இல்லாம உன்னால வாழ முடியுமா? இல்ல நீ இல்லாம தான் ககனால வாழ முடியுமா? நீங்க 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தருக்க பிறந்தவங்க. உங்களை எப்படி நான் இந்த கடவுளே நினைச்சாலும் உங்களை பிரிக்க முடியாது பூமி. நீ ஒழுங்கா இப்ப என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்ல உங்க பொண்ணு கண்ணுக்கு உங்க பையன் கண்ணுக்கு நான் இப்ப பெரிய ராட்சசியா தெரியுறேன், உங்க வாழ்க்கையை கெடுக்க வந்த ராட்சசியா தெரியுறேன். நான் இதுக்கு அடுத்து நான் உங்க வீட்டுக்கு வந்து அது நல்லா இருக்காது. அவர் தான் சொல்லிட்டாரே இனிமேல் என் வாழ்க்கையில என் வீட்லயே இடையில என் வாழ்க்கையில இடையில நீ மொத்தமா என் வாழ்க்கையை விட்டே நீ போயிருன்னு சொல்லிட்டு இதுக்கடுத்து நான் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ பூமி நீ மட்டும் இப்ப வீட்டுக்கு வரல, நானும் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க பிளாக்மெயிலாம் பண்றாங்க. எனக்கு தெரியும் பூமி உன்னை பத்தி, நீ அப்படி கிடையாது. எனக்கு தெரியும், என்னோட பூமியை பத்தி எனக்கு தெரியும். யாரு வேணா என் பூமியை பத்தி தப்பா சொல்லட்டும், நான் நம்ப மாட்டேன், கண்டிப்பா நம்ப மாட்டேன். நீ ஒரு விஷயம் பண்ணனா அதுல கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கா. ஆனா நீ இப்படி பண்ணு, நீ இப்படி பேசுனன்னு சொன்ன என்னால நம்பவே முடியாது. கண்டிப்பா எங்கேயோ யாரோ தப்பு பண்ணியிருக்காங்க, எனக்கு கண்டிப்பா நீ தப்பு பண்ணிருப்பேன்னு எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு சொல்லி பூமி மேல உச்சக்கிட்ட நம்பிக்கையை வைக்கிறாங்க. கண்டிப்பா நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்ட, என் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாரதா அழுகுறாங்க. பூமியும் அவங்க மேல சாஞ்சு அதுக்கு அடுத்து அத்தை அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம பூர்ணி வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு டைனிங் டேபிள் உட்காந்து எங்க அழுதுட்டே இருக்கிறாரு. ககனும் அவர் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு சரி கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கட்டும் ஆஃபீஸ் போகலாம்னு சொல்லிட்டு வெளியே வராரு. பார்த்தா பூர்ணி வந்து அழுதுட்டே இருக்கிறாங்க. உடனே அழுதுட்டே இருக்கும்போது ககன் வந்து என்ன பூர்ணி நீ அதே நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு நினைக்காத, இந்த அண்ணன் உனக்காக எப்பவும் இருப்பேன், நான் உனக்கு ஒண்ணுன்னா நான் உன்னை பார்த்துட்டு சும்மா இருப்பேனா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இதை விட பெருசா நல்ல பையனா, உன்னை காதலிக்கிற பையனா, உன் மேல அன்பு இருக்கிற பையனா பார்த்து நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பேன். இது இந்த அண்ணனோட வாக்குன்னு சொல்லிட்டு பிளேட்ல நிறைய சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பாடு ஊட்டி விட்டுறாங்க பூர்ணிக்கா. ஆனா நம்ம பூர்ணி இல்லைன்னா எனக்கு பசிக்கல, எனக்கு வேண்டாம். ஐயோ மனசு கஷ்டமா இருந்தா முதல்ல சாப்பிடணும், என் தங்கச்சி எப்படின்னு எனக்கு தெரியாதா, என் தங்கச்சிக்கு எப்படி பசிக்கும்னு எனக்கு தெரியாதா, நீ எதுக்கு இப்போ உன் மேல யார் மேல இருக்கு கோவத்தை சாப்பாடு மேல காட்டலாமா? உனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு அவங்களே எங்க சந்தோஷமா இருக்கும்போது நீ எதுக்கு உன்னை நினைச்சு வருத்தப்பட்டு சாப்பிடாம இருந்து உடம்புக்கு எடுத்துக்கணும்? அண்ணன் ஊட்டி விடுறதுல நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு வாய் ரெண்டாவது ஒரு வாய் ஊட்டி விடுறாங்க. அப்புறம் ஊட்டி விட்டு லெஃப்ட்ல திரும்பினா பூமியோட போட்டோ இருக்கு. அதை பார்த்தோன்னா பூர்ணிக்கு இன்னும் கோவருது. அண்ணா ஒரு நிமிஷம்னா, எனக்கு இந்த போட்டோவை பார்க்க இன்னும் எரிச்சலா வருதுண்ணா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுண்ணா, நான் அதை போட்டு உடச்சி வெளியே தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ எதுக்கு அதெல்லாம் பண்ணணும், நானே இருக்கேன்ல, என் தங்கச்சியை கஷ்டப்படுத்துற எதுவுமே இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிளேட்டை கீழே வச்சுட்டு அந்த போட்டோவை எடுத்து அப்படியே இங்க தூக்கி வெளியே தூக்கி எரியிறாரு. வெளியே தூக்கி எரியும் போது பார்த்தா கரெக்டா நம்ம பூமி காலில் வந்து விழுது. பூமி அந்த போட்டோவை கையில எடுக்கிறாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா அபூர்வா மாப்பிள்ள சிவா, கல்யாண பொண்ணு பிந்து, மீரா எல்லாத்தையும் கூட்டிட்டு, நட்சத்திரம் எல்லாரும் கூட்டிட்டு சரச்சந்திரா வீட்டுல காரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்புறம் அதுக்கடுத்து ஆர்த்தி எடுக்கிறதுக்கு வந்து மீரா வந்து இவங்க குடுகுடுன்னு உள்ள ஓடுறாங்க. சரச்சந்திரா என்ன பண்றாருன்னு பார்க்க, அண்ணி எங்க போறீங்க, மாப்பிள்ளை பொண்ணு வந்திருக்காங்க, ஆர்த்தி எடுக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம அப்புறம் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைங்கிற மாதிரி அவங்க கண்டுக்காம இவங்க பாட்டு உள்ள போயிட்டு இருக்காங்க. நட்சத்திரம் உடனே அம்மா ஏதோ டென்ஷன்ல இருக்காங்க, எதுக்கு ஆர்த்தி எல்லாம் எடுத்துட்டு சும்மா அப்படியே கூட்டிட்டு வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி இப்பதான் இவங்களோட உண்மையான சுயரூபத்தையே காட்டுறாங்க நம்ம நட்சத்திரமும் அபூர்வம். ஏதோ இவங்க காதலை சேர்த்து வைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பூமி சொன்ன மாதிரி ககன் பூமியை பிரிக்கணும், ககனோட வாழ்க்கையை சீரழிக்கணும், ககன் பூமி வாழ்க்கையை சீரழிக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணாங்கிற மாதிரி இவங்க வீட்டுக்கு வந்தோன்னா சரச்சந்திரா எங்கன்னு தேடிட்டு இருக்கிறாங்க. உடனே கீழே பார்த்தா இவங்க கீழே அந்த படிக்கட்டுல கீழே விழுந்து கிடக்காங்க நம்ம மருதானியில. சித்தி எங்க? ஆமா நீ இவ்வளவு லேட்டாவா, மாப்பிள்ளை எப்போ போயிட்டாரு, நீ இப்போ வந்து மாப்பிள்ளை எங்கன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, நான் தான் உன்னை போக விடாதுன்னு சொன்னல. ஆமா நானே இங்க விழுந்து கிடக்குறேன், இனி ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கன்னு சொன்னா அதெல்லாம் அபூர்வா வருவா, நீங்க போய் நீங்க உங்களை வந்து அபூர்வா கூட்டிட்டு போவோம், எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்குன்னு போயிட்டாரு. ஐயோ மம்மி இப்ப என்ன மம்மி, அந்த பூமியை நடுத்தரில் கொண்டு வந்து நிறுத்தலாம்னு நினைச்சா இப்ப நம்ம தான் நடுத்தரில் வருவோம் போல. இப்போ ஒட்டுமொத்த சொத்து அந்த பூமிக்கு போயிடுச்சுன்னா நம்ம என்ன மம்மி பண்ணுவோம், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், இந்த வீட்டுல விட்டு நம்ம வெளியே போகணுமா, ஐயோ நம்ம இப்ப என்ன மம்மி பண்றது, ஏதாச்சும் பிளான் பண்ணுங்க மம்மி, ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நட்சத்திரம் ஒரு ரூபாய் யோசிச்சுட்டே இருக்காரு. இங்க அபூர்வாக்கு தலையும் புரியல வரும் பிள்ளை, இப்ப என்ன பண்றது, ஐயோ இப்ப சொத்தை வேற கொடுக்க போயிட்டாரா, இப்ப என்ன பண்ணி நான் இந்த சொத்தை நான் மீட்பேன், ஐயோ
அந்த பூமி பேர்ல எழுதக்கூடாது, என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிளானே வர மாட்டேங்குது. இங்க ஒண்ணு நான் இங்க ககன் வீட்டுல அப்படியே பார்த்தா நம்ம பூமி வந்து அந்த பூமியை வந்து அவங்க கையில பூமியோட போட்டோ வச்சிருக்கிறாங்க. உன்னையதான் நான் மண்டபத்திலே சொல்லிட்டேன்ல, என் மூஞ்சில முடிக்காத, என் வாழ்க்கையில வராதுன்னு. இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு என் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா போயிரு. என் கண்ணு எதிரில மட்டும் இதுக்கு அடுத்து நீ எப்பயும் வராத அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே மாமா நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பூர்ணி வந்து அவங்க பங்கு பேசணும்ல, அதான் நீங்க எனக்கு பெரிய பரிசா இந்த வீட்டுக்கு பெரிய பரிசா கொடுத்துட்டீங்களே. உங்களுக்கு என்னைய பார்த்தா அண்ணனை பார்த்தா பாவமா தெரியல, ஆனா என் அம்மா உங்களை சொந்த பொண்ணு மாதிரி தானே பாத்துக்கிட்டாங்க. என் ககனண்ணா விட ஒரு படி மேல தானே பூமியும் உங்களை தானே தலையில தூக்கி வச்சு ஆனாங்க. ஆனா நீங்க என் அம்மாக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. தயவு செஞ்சு இனிமேல் என் மூஞ்சில முழிக்காதீங்க, என்கிட்ட பேசாதீங்க. இன்னும் நான் 5 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம், தயவு செஞ்சு இங்க போயிருங்க. நான் திரும்பி நான் வந்து வரும்போது நீங்க மட்டும் இங்க இருந்தீங்க, அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. நம்ம ககனம் உனக்கு இது சொன்னா புரியாதுல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தரன்னு கையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வராங்க. டேய் ககன் நிறுத்துடா நான் சொல்றதை கேளுடா அப்படின்னு சொல்லி சாரதா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படியே தரன்னு இழுத்துட்டு வந்து வாசல்ல முதல் வாட்டி தள்ளி விடுவாங்கல்ல, கல்யாணம் பண்ணி வரும்போது தள்ளி விட்டாங்க, அதே மாதிரி இப்பயும் தள்ளி விடுறாங்க. நம்ம சரச்சந்திர வந்து தாங்கி வந்து பிடிக்கிறாங்க நம்ம பூமியை வந்து பிடிச்சி, என்ன இதுக்குதான் நீ இவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, இப்ப தெரியுதா உனக்கு இவனோட இது என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சரச்சந்திர வந்து நம்ம பூமியை தாங்கி பிடிச்சி சரச்சந்திர வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க பார்த்தா இவங்க அப்படியே நம்ம சாரதாவை தரன்னு நம்ம ககன் கையை பிடிச்சி இழுத்து உள்ள போட்டு கதவை சாத்திக்கிறாங்க. ஆக மொத்தம் இப்ப ககனும் பூமியும் பிரிஞ்சுட்டாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, எப்பதான் உண்மை தெரிய வரும் அப்படின்னு நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல கண்டிப்பா பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி இப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே ஹை பட்டனையும் தட்டி விடுங்க மக்களே. அண்ட் மறக்காம சீரியல் குட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாத சீரியல், மெகா சந்தேசம் சீரியல், சலங்கை ஒளிர் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். எல்லா சீரியலும் பாருங்க. நன்றி, நாளை சந்திக்கிறேன். பாய்.